மார்ச்சுரி கொண்டு போயிட்டாங்க. என்னது மார்ச்சுரிக்கா? அங்கே யார் கூட்டிட்டு போக சொன்னாங்க? குட்டிமா, குட்டிமா, ஏன் இங்க வந்து படுத்திருக்க நீ? வா, எந்திரிச்சு வா. இந்த இடம் நல்லா இல்ல. வா போலாம். ஓ, லைட் போடல. உனக்கு இருட்டுனா பயம் இல்ல? ஏறு, வர வர. அம்மா லைட் போடுறேன். லைட் போட்டாச்சு, லைட் போட்டாச்சு. வா, வீட்டுக்கு போலாம். வா வா, எந்திரி. குட்டிமா, குட்டிமா, இங்க பாரு. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்ல. பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டேன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அந்த அங்க பார்த்த ஃபிளாட் உனக்கு நான் அம்மா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அந்த ஃபிளாட்டை நான் வாங்கிட்டேன். அதை நீ பார்க்கணும்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? அப்புறம் அந்த அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, அந்த ட்ரெஸ் அந்த பார்க்க முடியலமா. வீட்டுக்கு போலாம். பொண்ணு கொண்டு ஆகல. டாக்டர், டாக்டர், டாக்டர். உன்னை தூக்கிட்டேன். மூச்சு மட்டும் விட்டு என்ன பண்ற கல்கி? ஆதினி உயிரோட தான் இருக்கா டாக்டர். உயிரோட செக் பண்ணி பாருங்க. நான் இப்பதான் பார்த்தேன். மூச்சு விட்டா டாக்டர். ஆதினி செக் பண்ண டாக்டர். உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணுது? எங்க போன நீ? நீ எங்க போன? ஆதினிய மார்ச்சுரி வரைக்கும் எப்படி விட்ட? டாக்டர் நீங்க பாருங்க, வந்து செக் பண்ணுங்க. நான் நர்ஸ் இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? மூச்சு விட்டா டாக்டர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வேண்டாம், உள்ள வா பேசிக்கலாம். ஆதினி இறந்துட்டா கல்கி. உள்ள போய் பேசிக்கலாம். உள்ள வா, யாராவது பார்க்க போறாங்க. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. உங்க ஹாஸ்பிட்டல் என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டீங்கல்ல? ஏதோ பண்ணிட்டீங்க. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. Come on. உங்களை சும்மா விட மாட்டேனா? என்ன பண்றேன்னு பாருங்க. மார்ச்சுரியில உயிர் இருந்துச்சு சார். நான் தூக்கிட்டு வரும்போது என் குழந்தை இறந்துடுச்சு. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் டீடைலா எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். எழுதி வாங்க. நீங்க எழுதி கொடுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எழுதுமா. ஹலோ, என்ன சார் உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு ஸ்டேஷன் வரைக்கும் அடிக்குது? ஹாஸ்பிட்டல் வாங்க சார், பேசிக்கலாம். இந்த ப்ராப்ளத்துல இருந்து எங்களையும் எங்க ஹாஸ்பிட்டலையும் எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். காப்பாத்திரலாம். மார்ச்சுவரி எரிச்சிரு. என்ன மார்ச்சுவரிலாம்? சார் நீங்க தானே சொன்னீங்க காப்பாத்த சொல்லி. தீயில பாடி செரிஞ்சிருச்சுன்னா போஸ்ட்மார்ட்டமே ஆனாலும் அந்த பொம்பளையால எதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார், பார்த்து பண்ணுங்க. கல்கி, அந்த இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ண சொன்னார்ல, நான் இருந்து பார்த்துட்டு வரேன். நீ போ.
சிவா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாங்க. நானும் விசாரிச்சேன் சிவா. நீ எழுதி இருக்கிறது எல்லாமே உண்மைதான். பட் அதான் சிவா எனக்கும் புரியல. நான் விசாரிச்சது வரைக்கும் கிடைச்ச அந்த பாடி பார்ட்ஸ் நிர்மலா, சுரேஷ், அப்புறமா அஸ்லாம். கல்கி செத்துட்டானா இதெல்லாம் பண்றது யாரு? கல்கி தான். பட் கல்கி தான் செத்துட்டான்னு எல்லாரும் சொல்றாங்களே. சொல்றாங்க, ஆனா எதுவுமே ப்ரூவ் ஆகலையே. தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கல்கி மேபி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க இறந்து போனது யாரும் பார்க்கல. கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க பொழைச்சிருக்கணும். தான் குழந்தை சாவுக்கு காரணமான எல்லாரையும் கொலை பண்ணிருக்கணும். இவங்கள பத்தி விசாரிச்சதுல டீன் சுரேஷோட பையன் யஷ்வந்தும் கொஞ்ச நாளா காணோம் சிவா. ஆமா மேடம், ஒருவேளை அஸ்வந்துக்கும் இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்கலாம். அடுத்து கல்கியோட டார்கெட் ராஜேந்திரன் சார், டீனோட பையன் அஸ்வந்த். ஏன் பாஸ்கர் சாரா கூட இருக்கலாம். பாஸ்கர் சார், மேடம். அந்த யஷ்வந்த் கல்கியோட போட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஹலோ மேம், ராஜேந்திரன் சார் ஃபோன் 9:30 ஆன்ல இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். இமிடியேட்டா லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. ராஜேந்திரனோட ஃபோன் லொகேஷன் கிடைச்சிருச்சு. வண்டி எடுங்க, வாங்க எல்லாரும். அந்த வாஸ்கர் வர சொல்லியா? ஐய், வாபஸ் வாங்க சொன்னா வாங்க மாட்டாங்களாமா? அந்த பொம்பளை கிட்ட போய் கழுத்து வாங்கிட்டு வாயா, போயா. சார், இந்த நேரத்துல நம்ம என்ன எல்லாத்தையும் ரூல்ஸ் படியா செஞ்சுட்டு இருக்கோம், போயா.
கடைசியில என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கூட தெரியாம பண்ணிட்டீங்களே. என் பொண்ணோட சேர்த்து உண்மையையும் எரிச்சிட்டீங்கல்ல. தப்பு பண்றது மட்டும் பாவம் இல்லம்மா, அந்த தப்பை பார்த்துட்டு எதுவும் செய்யாம இருக்கிறதும் பாவம்தான். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமாமா? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் சுரேஷ், அவங்க மனைவி நிர்மலா, அவங்க பையன் அஸ்வந்த், அங்க வேலை செய்யற கைலாசம், அஸ்லாம், இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன். நீ எத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா நீங்க யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் அஸ்வந்த் டீன் சுரேஷோட பையன். அவனுக்கு இறந்து போன உடல்களோட உல்லாசமா இருக்கிற பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் அவனுக்கு மார்ச்சுரியில் வேலை செய்யற கைலாசத்தோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. யோ, ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை பார்த்து ஆரம்பித்தேன். நீ எப்பத்துலேருந்து இதை ஆரம்பிச்ச? 90s சினிமாவையே கலக்கின கவர்ச்சி கண்ணி நடிகை. அவ மேல சுண்டு வரல் படத்து கூட கோடி கோடியா கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டா, ஏன் முன்னாடி அவ டெட் பாடியா இருந்தா சும்மா இருக்க தோணுமா? அன்னைக்கு ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னொருத்தன் அஸ்லாம், அவன் கிட்ட இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி மிரட்டி அஸ்வந்த் கிட்ட இருந்து பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தான். அதனாலேயே இந்த விஷயம் வெளியில தெரியாம இருந்தது. டீன் சுரேஷ் ஆதினிக்கு ஆபரேஷன் பண்ணும்போது இதய துடிப்பு நின்று போனது உண்மைதாமா. உடனே குழந்தைய மார்ச்சுரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போதான் அந்த கைலாசம், சார் புதுசா ஒரு டெட் பாடி வந்திருக்கு, நீ வரியா? யோ, வயசாயே ஆகுது. டெட் பாடிக்கு என்ன தெரியவா போகுது? குழந்தைக்கு மறுபடியும் இதய துடிப்பு வந்தது நீ சொல்லித்தாமா எல்லாருக்கும் தெரியும். சார், என் பையனுக்கு நெக்ரோஃபிலியா. இந்த டெட் பாடியோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கிற பொண்ணுங்களை ஏதாவது பண்ணிட்டா தானே பிரச்சனை, டெட் பாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு. டெட் பாடி தானே அவ்வளோ ஈஸியா சொல்றீங்க? எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படியாவது என் பையனையும் ஹாஸ்பிட்டலையும் காப்பாத்திடுங்க ப்ளீஸ். இதுல எனக்கு என்ன லாபம்? பண்ணிக்கலாம் சார், என்ன கேட்டாலும் பண்ணிக்கலாம். மார்ச் வரி எரிச்சிரு.